ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் தேவன் என்னை கேட்டருள்வார். மீகா 7:7. தேவன் சொன்னபடியே தம் வாக்கை மெய்யாய் நிறைவேற்றுவார். கடந்த நாள்களில் என்றும் அவர் வாக்கு தவறியதில்லை. இம்மட்டும் நடத்தியவர் இனிமேலும் நடத்துவார் என்பதை இது காட்டுகிறது. அவர் என் தேவனாக இருக்கிறபடியால் என் பிதாவாகவும் இருக்கிறார். என் நிலைமை அவருக்கு தெரியும். எனக்கு உரிய பங்கை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் எனக்கு கிருபையும் ஜெபத்தின் ஆவியையும் தந்திருக்கிறார். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். தமக்கு பயன்படுகிறவர்களின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றி அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவர்களை ரட்சிப்பதாகவும் வாக்கு அளித்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடம் கூறி நம்முடைய ஜபங்களை ஏறெடுத்து அவருடைய உதவியும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் எப்பொழுதும் தேடுவோமாக. அவர் நம்மை கேட்டருள்வார். இன்று நண்பர் நாளை பகைவராகலாம், ஆனால் தேவன் அவ்வாறு மாறுபவர் அல்ல. மனிதர் நம்மை அசட்டை செய்யலாம், ஆனால் தேவன் ஒரு காலம் அசட்டை செய்யார். ஆகவே நாம் மீகாவை போல் நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று கூறலாம். அவர் தாமதித்தாலும் மறவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு எந்த நன்மையும் வழங்காதிரார். ஜெபித்து கொண்டே இருப்போம். உன் ஜெபம் தேவன் கேட்பார். ஞானமாய் நாம் நடந்து தேவனுடைய அன்பில் திளைத்து தேவனுக்காக வாழும்போது, உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்மை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா.